ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மொரட்டு சிங்கிள்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய சூப்பரான 5 அந்த மாதிரியான படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிற படம் 2015ல ரிலீஸ் ஆன நாக் நாக். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 4.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, மழையில் நனைஞ்சுக்கிட்டு ஒரு 2 பொண்ணுங்க நம்ம ஹீரோவுடைய வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. சரி பாவம் மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்காங்களே, வீட்டுல வழி கொடுப்போம், தங்குறதுக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதவை திறந்து சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் இவருடைய வீட்டுக்குள்ள விட்டது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றது அப்போ நம்ம ஹீரோவுக்கு தெரியல. இவருடைய வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 பொண்ணுங்களும் என்னெல்லாம் பண்ணாங்க, நம்ம ஹீரோவை எப்படி எல்லாம் இவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த லேடிஸ் கிட்ட இருந்து நம்ம ஹீரோ கடைசியில தப்பிச்சாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட சூப்பரான ஒரு ஸ்டோரியாவே இருந்துச்சு. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணா நம்ம ஆனா டி அர்மாஸ் பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. மெயினா படத்துல ஹீரோவா நம்ம கேனு ரீவ்ஸ் தான் நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்க, சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் ஹாரர் கலந்து பாத்தீங்கன்னா படத்தை இவங்க எடுத்திருப்பாங்க. மெயினா இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நல்லாவே வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். நம்ம கேனு ரீவ்ஸ்க்காக இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஒரு தடவை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம், பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிற படம் 2020ல ரிலீஸ் ஆன ஹாலிஸ் லெஃப்ட் ஓவர். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா, நாங்க காலேஜ் டைம்ல நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் அந்த மாதிரியாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓ, நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளேயே அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் தெரிய வருது. ஸோ இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் போது, டேய் நீ கொடுத்து வச்சோண்டா, நீங்க 3 பேரும் சேர்ந்துலாம் பண்ணலாம்ல, நீ செம்ம லக்கடா உனக்கு அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு. ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு ஆமால 3 பேரும் சேர்ந்து பண்ணா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை நம்ம ஹீரோவுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு வேற லெவலான கான்செப்டாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படமும் பாக்குறதுக்கு ரொமான்டிக்கா நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மெயினா இந்த படத்துலயும் அந்த மாதிரியான நீங்க என்ஜாய் பண்ற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் சூப்பராகவே வச்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த படத்தை பார்த்து பயங்கரமாவே என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம். பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படமும் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம மிஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிற படம் 2012ல ரிலீஸ் ஆன த டிக்டேட்டர். IMDbல இருந்து இந்த படத்துக்கு 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெனரல் அட்மிரலா இருப்பாரு. இவரு ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு கிளம்பி போயிருப்பாரு. ஆனா அங்க போன நம்ம ஹீரோவை அவருடைய தாடியை ஷேவ் பண்ணி USA நடமாட விட்டுறாங்க. சோ அதே சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாதிரியே இன்னொருத்தரை ரெடி பண்ணி அவரை வச்சு அந்த ஸ்பீச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டே அவன் ஒரிஜினல் கிடையாதுடா, நான் தாண்டா ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான ஸ்டோரியாவே இருக்கும். இந்த படத்தை பாருங்க, நீங்க வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். மெயினா படத்துல அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறையவே வச்சிருப்பாங்க. படத்துடைய தமிழ் டப்பிங்லாம் குவாலிட்டி செம்மையா பண்ணிருப்பாங்க. படத்துல நிறைய காமெடிஸ் நம்ம விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி அவ்வளவு சூப்பராகவே பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா மூவியா ஃபன் வைஸ் செம்மையா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற படம் 2012 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் ரியூனியன். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒன்னா படிச்ச பசங்க எல்லாருமே மறுபடியும் பாத்தீங்கன்னா ரியூனியன் ஆகுறாங்க. சோ இந்த ரியூனியன்ல இவனுங்க என்னென்ன அமக்குலம் எல்லாம் பண்ணனுங்க, எந்த மாதிரியான குஜாலான சம்பவங்கள்லாம் பண்ணானுங்க, இது எல்லாமே தான் இந்த படத்துடைய ஒரு வேற லெவலான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் பை அப்படின்ற அந்த மூவி சீரீஸ்ல வந்த கடைசி படம். இந்த சீரீஸ்ல வந்த எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இருக்கு. இந்த படத்தை நீங்க பாருங்க, சரியா என்ஜாய் பண்ணுவீங்க. குறிப்பா இந்த படத்தை நீங்க ஒரு டீனேஜரா இருந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நான் இங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையவே வச்சிருப்பாங்க. ரொம்ப ஓப்பனா, அதே சமயம் செம்ம காமெடி கலந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் படத்துல பாக்குறதுக்கு உண்மையிலேயே வேற லெவலாவே இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா இங்க சொல்லலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரான படம், கண்டிப்பா பாருங்க. இந்த படம் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க படம் 1992ல ரிலீஸ் ஆன பேசிக் இன்ஸ்டிங்க்ட். ஐஎம்டிபில இருந்து இந்த படத்துக்கு 7.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல ஒரு ஃபேமஸான ஒரு சிங்கர் ஒருத்தர் இருப்பாரு. அந்த சிங்கரை யாரோ கொடூரமான முறையில சாவடிச்சிடுறாங்க. அந்த சிங்கருக்கு கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் தான் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. சோ அவங்கள நம்ம ஹீரோ வந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்களுடைய அந்த சொல்ற பதில்ல நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க மேல சந்தேகம் வருது. சோ இதுக்கப்புறம் கேத்ரினை நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அந்த சிங்கரை இவங்க தான் சாவடிச்சாங்களா, இல்ல வேற யாராவது போட்டு தள்ளினாங்களா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மமான பின்னணி என்ன, அதுதான் இந்த படத்துடைய ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே இருந்துச்சு. இந்த படத்தை பாருங்க, செம்ம அல்டிமேட்டாவே இருக்கும். மெயினா இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா 2 பார்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2 படமும் தரமா இருக்கும். இந்த படத்துல அஜால் குஜாலான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல செம்மையான ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட்டை வச்சிருப்பாங்க. சோ மூவி ஃபுல்லாவே பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா, த்ரில்லிங்கா நல்லாவே இருக்கும். மெயினா அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் படத்துல நிறைய இருக்கும். இந்த 2 படத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. 2 படமும் தமிழ் டப்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்காதவங்க இந்த 2 படத்தையும் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த 5 படத்துலயும் அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நல்லாவே வச்சிருப்பாங்க. இந்த எல்லா படங்களும் தமிழ் டப்பிங்ல தான் அவைலபிளா இருக்கு. சோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன் டைமா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.